12ஆம் வகுப்பு கணிதம் அலகு 6 வெக்டர் இயற்கணிதத்தின் பயன்பாடுகள் பயிற்சி 6.1 இல் 10ஆம் கணக்கு பார்க்கலாம். sin of alpha plus beta equal to sin alpha cos beta plus cos alpha sin beta என வெக்டர் முறையில் நிறுவுக என கேட்கப்பட்டுள்ளது. ஓரலகு வட்டத்தை மையமாக கொண்டு இந்த நிபந்தனையை நிறுவுவோம். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என கொடுக்கப்பட்டிருந்தால் ஆல்ஃபா மற்றும் பீட்டாவில் இரண்டு புள்ளிகளை முதல் கால் பகுதியில் ஒரு புள்ளியையும் நான்காம் கால் பகுதியில் ஒரு புள்ளியையும் எடுப்போம். அப்போ ஒரு புள்ளி முதல் புள்ளி ஏ என்ற புள்ளியை நான்காம் கால் பகுதியிலையும் பி என்ற புள்ளியை முதல் கால் பகுதியும் எடுக்கலாம். ஏ என்ற புள்ளியானது எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்தும் கோணமானது ஆல்ஃபா ஆகும். பி என்ற புள்ளியானது எக்ஸ் அச்சுடன் ஏற்படுத்தும் கோணம் பீட்டா ஆகும். ஏயிலிருந்து எக்ஸ் அச்சிற்கு ஒரு செங்குத்து, அந்த செங்குத்தானது எக்ஸ் அச்சை சந்திக்கக்கூடிய புள்ளி ஏ எல் ஆகும். பி என்ற புள்ளியானது எக்ஸ் அச்சை சந்திக்கக்கூடிய புள்ளி எம். எக்ஸ் அச்சின் மீது அமைந்த அலகு வெக்டாரானது ஐ கேப், ஒய் அச்சின் மீது அமைந்த அலகு வெக்டாரானது ஜே கேப். கணக்கிட வேண்டியது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா என்ற கோணமாகும். ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இரண்டு புள்ளிகளும் எக்ஸ் அச்சுடன் ஒரு செங்கோணத்தை ஏற்படுத்துகிறது. ஓஏ என்பதை ஏ கேப்னும் அதே போல ஓபி என்ற புள்ளியை பி கேப்னும் நம்ம குறிப்பிடலாம். ஏ கேப் ஈக்குவல் டு ஓஏ வெக்டார் மற்றும் பி கேப் ஈக்குவல் டு ஓபி வெக்டார் என்ற அலகு வெக்டார்கள் எக்ஸ் அச்சின் மிகை திசையுடன் ஆல்ஃபா கமா பீட்டா என்ற கோணங்களை ஏற்படுத்துகிறது என்க. இரு செங்கோண முக்கோணங்கள் ஓஏ எல்லுங்கிற செங்கோண முக்கோணம் மற்றும் ஓபிஎம் என்ற இரு செங்கோண முக்கோணங்கள் எடுக்கிறோம். முதலில் செங்கோண முக்கோணம் ஓஏஎல்லில் காஸ் ஆல்ஃபா எடுக்கிறோம். காஸ் ஆல்ஃபா என்பது எதை குறிப்பிடும்? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கமானது ஓஎல் மாடுலஸ் ஆஃப் ஓஎல் வெக்டார் பை கர்ணமானது ஓஏ மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார். ஓரலகு வட்டத்தின் மீது அமைந்திருக்கக்கூடிய இரு புள்ளிகள் ஏ மற்றும் பி என்பதால் ஓஏவின் மதிப்பானது 1 ஆகும். எனவே மீதம் அமையக்கூடியது மாடுலஸ் ஆஃப் ஓஎல் மட்டும்தான். இப்போ ஓஎல் என்பதை எப்படி எழுதலாம்? ஓஎல் வெக்டார் ஈக்குவல் டு காஸ் ஆல்ஃபா, எக்ஸ் அச்சின் மீது அமைந்த அலகு வெக்டார் ஐ கேபோட இதை பெருக்கிக்கிறோம். அடுத்து சைன் ஆல்ஃபா எடுக்கலாம். சைன் ஆல்ஃபாங்கிறது என்ன? எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கமானது என்ன? எல்ஏ குறிப்பிடும். எல்ஏ வெக்டார் பை கர்ணமானது மாடுலஸ் ஆஃப் ஓஏ வெக்டார். ஓஏ ஓரலகு வட்டத்தின் மீது அமைந்த புள்ளி என்பதால் அதனுடைய மதிப்பு 1. எனவே மீதம் அமையக்கூடியது எல்ஏ வெக்டார். எல்ஏ வெக்டார் என்பது சைன் ஆல்ஃபா. எல்ஏ என்பது ஒய்யின் திசையில் அமையக்கூடியது. எனவே ஒய் அச்சின் மீது அமைந்த அலகு வெக்டார் எனும் பொழுது ஜே கேப்னு குறிப்பிடுறோம். அதே போல இந்த மதிப்பு நான்காம் கால் பகுதியில் அமைந்துள்ளதால் மைனஸ் சைன் ஆல்ஃபான்னு நம்ம எடுக்கலாம். நான்காம் கால் பகுதியில் அமைந்துள்ளதால் ஜே கேபுக்கு பதிலாக மைனஸ் ஜே கேப்னு பிரதியிட்டு அது மைனஸால் பெருக்கும் பொழுது மைனஸ் சைன் ஆல்ஃபா என்பது மதிப்பாக அமையும். அடுத்த செங்கோண முக்கோணம் எடுக்கலாம். செங்கோண முக்கோணம் ஓஎம்பியில் காஸ் பீட்டா, அதே அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். ஓஎம்பியில் இருக்கக்கூடிய அடுத்துள்ள பக்கம் என்ன? ஓஎம். கர்ணமானது என்ன? ஓபி. ஓபியின் மதிப்பு 1, மீதம் அமையக்கூடியது மாடுலஸ் ஆஃப் ஓஎம் வெக்டார். இப்போ ஓஎம் வெக்டார் என்பதை நம்ம எப்படி எழுதலாம்? காஸ் பீட்டா ஒரு ஐ கேப், எக்ஸ் அச்சின் மீது அமைந்த அலகு வெக்டாரோட பெருக்கலாம். அடுத்து சைன் பீட்டா எடுக்கிறோம். எதிர்பக்கம் பை கர்ணம். எதிர்பக்கமானது என்ன? மாடுலஸ் ஆஃப் எம்பி வெக்டார் பை கர்ணத்தின் மதிப்பு மாடுலஸ் ஆஃப் ஓபி வெக்டார். ஓபியின் மதிப்பு 1, மீதம் அமையக்கூடியது மாடுலஸ் ஆஃப் எம்பி வெக்டார். எம்பி வெக்டார் எப்படி எழுதலாம்? முதல் கால் பகுதிங்கிறதுனால ஜே வெக்டார் பிளஸ் ஜே வெக்டார்னே குறிப்பிடலாம். சைன் பீட்டா அலகு வெக்டார் ஜே கேபோட பெருக்கிறோம். ஏ கேப் என்பது எதை குறிப்பிடுகிறது? ஏ கேப் என்பது ஓஏ வெக்டார். ஓஏ வெக்டார் அப்படிங்கிறது ஓஎல் பிளஸ் எல்ஏ வெக்டார் பிளஸ் எல்ஏ வெக்டார்.
ஏ கேப் ஈக்குவல் டு ஓஎல்லின் மதிப்பு பிரதியிடலாம். காஸ் ஆல்ஃபா ஐ கேபு, எல்ஏ என்பது சைன் ஆல்ஃபா ஜே கேபு, மைனஸ் சைனில் அமையுது, மைனஸ் சைன் ஆல்ஃபா ஜே கேப். அடுத்து பி கேபு, பி கேப் என்பது ஓபி வெக்டார். ஓபி வெக்டார் எப்படி பிரித்து எழுதலாம்? ஓஎம் ப்ளஸ் எம்பின்னு பிரிக்கலாம். ஓஎம் வெக்டார் ப்ளஸ் எம்பி வெக்டார். இதன் மதிப்புகளை பிரதியிடும் பொழுது ஓஎம் என்பது காஸ் பீட்டா ஐ கேபு, எம்பி என்பது ப்ளஸ் சைன் பீட்டா ஜே கேப். சைன் சூத்திரம் அப்படின்னாவே நம்ம நிறுவ வேண்டியது வெக்டார் பெருக்கத்தின் முறையில் நிறுவணும். டாட் ப்ராடக்ட்ல காஸ் ஃபார்முலாவை நிறுவுவோம். இதில் வெக்டார் முறையில் சைன் சூத்திரத்தை நிறுவணும். இந்த சைன் சூத்திரத்தை வெக்டார் முறையில் நிறுவும் பொழுது 2 முறைகளில் கணக்கிடுவோம். ஒன்று வெக்டார் பெருக்கலின்படி, மற்றொன்று வெக்டார் பெருக்கலின் வரையறையின்படி கணக்கிடலாம். முதல்ல வெக்டார் பெருக்கத்தின் வரையறையின்படி எழுதும் பொழுது ஏ கிராஸ் பின்னு எழுதாமல் பி கிராஸ் ஏன்னு எழுதலாம். ஏன்னா ஏ கிராஸ் பின்னு கொடுக்கும் பொழுது நமக்கு குறிகள் எதிர்குறியில் வரும். வரையறையின்படி மதிப்பானது பி கேபு கிராஸ் ஏ கேப். வரையறை என்ன? மாடுலஸ் ஆஃப் பி ஏ கேப் மாடுலஸ் ஆஃப் ஏ கேப் சைன் டீட்டா. டீட்டாவிற்கு பதிலாக கோண மதிப்பானது ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இன்டூ என் கேப் வரும். என் கேப் ஆனது ஓரலகு வெக்டார். அந்த ஓரலகு வெக்டாரின் மதிப்பு இந்த இடத்துல கே கேப்னு பிரதியிடலாம். மாடுலஸ் ஆஃப் பி வெக்டாரின் மதிப்பு 1, மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டாரின் மதிப்பு 1, சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பெருக்கல் கே கேப். ஒன்னால பெருக்கும் பொழுது அதே மதிப்புகள் தான் வரும். எனவே சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஒரு கே கேப். இதை சமன்பாடு 1ன்னு குறிப்பிடலாம். அடுத்து வெக்டார் பெருக்கம் எப்படி செய்வோமோ அதுபடி செய்யலாம். வெக்டார் பெருக்கலின் படி பி கேபு கிராஸ் ஏ கேப் ஈக்குவல் டு வெக்டார் பெருக்கல் எப்படி செய்யலாம்? அணிக்கோவை முறையில் கணக்கிடுவோம். ஐ கேபு, ஜே கேபு, கே கேபு. பி கேப்ல இருக்கக்கூடிய ஐ கேபின் கெழுவானது காஸ் பீட்டா, ஜே கேபின் கெழுவானது சைன் பீட்டா, கே கேப் இல்லை அப்போ 0ன்னு கொடுத்துட்றோம். இதே போல் ஏ கேபில் காஸ் ஆல்ஃபா, ஒரு சைன் ஆல்ஃபா, அடுத்து ஒரு 0ன்னு பிரதியிடுவோம். இங்கே சுருக்கும் பொழுது ஐ கேப். இப்போ ஐ கேப் எடுத்துட்டோம்னா முதல் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா மீதம் இருக்கக்கூடிய மதிப்பு என்ன? சைன் பீட்டா 0, சைன் ஆல்ஃபா 0 பெருக்கிட்டோம்னா 0 ஆகிடும். இதே போல் ஜே கேப் எடுத்து முதல் நிரையும் இரண்டாவது நிரலும் கேன்சல் ஆகிறப்ப காஸ் பீட்டா 0, காஸ் ஆல்ஃபா 0 பெருக்கும் பொழுது மதிப்பு 0 தான். எனவே கே கேப் மட்டும்தான் வரும். கே கேப் என்பது முதல் நிரையும் மூன்றாம் நிரலும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா காஸ் பீட்டா சைன் ஆல்ஃபா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா, அதாவது சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா பெருக்கல் கே கேப். இது வெக்டார் பெருக்கலின்படி கணக்கிட்டிருக்கக்கூடிய பி கேப் மற்றும் ஏ கேபின் மதிப்பு. இரண்டையும் ஒப்பிடும் பொழுது இடதுபுற மதிப்பு சமமாக அமைந்துள்ளது. 1 மற்றும் 2 இடதுபுற மதிப்பு சமம் என்பதால் சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா கே கேப் ஈக்குவல் டு சைன் ஆஃப் ஆல்ஃபா சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா பெருக்கல் கே கேப். இருபுறமும் கே கேப் கேன்சல் ஆக போக மீதம் அமையக்கூடிய மதிப்புகள் சைன் ஆஃப் ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ஈக்குவல் டு சைன் ஆல்ஃபா காஸ் பீட்டா மைனஸ் காஸ் ஆல்ஃபா சைன் பீட்டா என தேவையான நிபந்தனை கிடைச்சது என நிரூபிக்கப்பட்டது. தேங்க்யூ.